இன்னொரு சிலர் இருக்கிறாங்க. எப்படின்னா, நான் வந்து ஷார்ட் டேர்ம் கெயினும் பார்க்கணும், லாங் டேர்முக்கும் எனக்கு வச்சுக்கிறணும். அதுக்கு ஏதாவது வழி இருக்கான்னா, வழி இருக்குது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்டா, பங்கை வந்து இப்போ சொன்ன மாதிரி ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் போட்டே போயிட்டு விற்றுருங்க. கிடைச்ச லாபத்துக்கு விற்றுட்டு வெளியே வந்துட்டு உங்கள் பணத்தை சேஃப்டியாக வச்சுக்கிட்டு அமைதியாக இருங்க. பணத்தை பாதுகாப்பாக வைக்க முடியலன்னா பேசாமல் பேங்கில் வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு ரெடியாக இருக்கணும். ஏன்னா உங்களோட செக்யூரிட்டி அக்கௌண்ட்டில் தான் இந்த பணம் இருக்கணும். ஏன் சொல்கிறேன்னா, எந்த நேரம் இறங்கும்னு நம்மகிட்ட சொல்லிட்டு இறங்காது பங்கு. திடீர்னு ஒரு மாற்றங்கள் ஏற்படும் உலகத்தில், ஒரு பிரச்சனைகள் ஏதாவது ஒரு இது நல்லதோ கெட்டதோ ஏற்பட்டாலும் உடனடியாக பங்கு இறங்கத்தான் செய்யும். அப்போ இறங்கும் போது அதை நீங்கள் பயன்படுத்துறதுக்கு என்னென்னா, பணம் ரெடியாக இருக்கணும், அக்கௌண்ட்டில் இருக்கணும், செக்யூரிட்டியில் இருக்கணும். நீங்கள் பேங்கில் வச்சுருந்தீங்கன்னா அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது கூட உங்களுக்கு டைம் இருக்காது, வேலையில் இருப்பீங்க. அந்த நேரம் பங்கு நல்லா இறங்கிட்டு மேலே வந்துடும். அதனால் நீங்கள் வந்து ஜிடிடி ஆர்டர் போட்டுட்டு வெயிட் பண்ணுங்கள். ஜிடிடி ஆர்டர் உங்களுக்கு என்ன விலைக்கு தேவையோ, நீங்கள் இப்போ விற்ற விலைக்கு நம்ம வாங்குறதுல புத்திசாலித்தனம் இல்லை. நீங்கள் இப்போ விற்றுட்டு அதே விலைக்கு 1 மாதம் கழித்து வாங்க போகிறீங்கன்னா அப்புறம் எதுக்கு இப்போ நீங்கள் விற்கணும்? அப்போ இது நல்லா இறங்கணுன்றக்காக தான் நம்ம விற்றுட்டு வெளியே வந்திருக்கோம். இப்போ வந்து 1 மாதம் ஆகட்டும், பொறுமையாக இருங்க. உங்கள் பணத்தை மட்டும்